Now I want to release the blessing. For great is the We thank you, Lord, for loving us. We thank you, Lord, for your Son. We thank you, Lord, for giving us peace. We thank you. We thank you. Thank you, Lord, for loving us. We thank you, Lord, for your Son. We thank you, Lord,
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வார காலமாக நம் தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய நாமத்தை அறிய பக்தர்கள் துடித்தார்கள். மோசேயிடத்தில் தேவன் காட்சி அளித்த பொழுது நாமம் என்ன என்று கேட்டார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கூறினார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள பக்தர்கள் துடித்தார்கள். ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை பல வழிகளிலே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாமம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு பெயரிலும் அவர் செய்கின்ற அவருடைய தன்மை, அவர் குணாதிசயம், அவருடைய வல்லமை, இவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் பல விதமான அவருடைய பெயர்களை நாம் தியானிக்கிறோம் என்றால், இந்த தியானிப்பதன் நிமித்தம் நம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள், வல்லமை, ஆண்டவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் ஆண்டவருடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம் எலோஹிம். ஆதியில தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். தேவன் என்ற தமிழில் சொல்லப்பட்டிருந்தாலும் எலோஹிம் என்று எபிரேய வார்த்தையில் சொல்லப்படுகிறது. எலோஹிம் என்று சொல்லும் பொழுது அவர் கிரியேட்டர், காட் அவர் கிரியேட்டர், அவர் உருவாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர். இந்த ஆண்டவர் இன்று நமக்குள்ளே வாசம் செய்கிறார். என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த நாளிலே அவர் உங்களுக்குள் வந்து விடுகிறார். அவர் உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்காக எதையாவது அவர் சிருஷ்டிப்பார். சிருஷ்டிக்கும் வல்லமை உங்களுக்கு அவர் தருவார். ஒரு கிரியேட்டிவ் பவர் உங்களுக்குள்ளே உருவாகும். காப்பி அடிக்கணும் தேவை கிடையாது. இன்னைக்கு அநேகர் காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. காப்பி அடிச்சு முன்னேற முடியாது. ஆனா உண்மையிலே ஒரு புதுசா ஒரு காரியத்தை உருவாக்கினால் அதன் மூலம் நாம் முன்னேற முடியும். இந்த உருவாக்கும் தன்மையை, அதாவது சிருஷ்டிக்கும் தன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆகவேதான் அவர் எலோஹிம் என்ற பெயரில் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். எலோஹிம், காட் அவர் கிரியேட்டர், சிருஷ்டிக்கிறவர், உருவாக்குகிறவர். இன்று உங்களுக்காக காரியத்தை உருவாக்குவார் என்று தியானித்தோம். இரண்டாவதாக அவருடைய அடுத்த ஒரு நாமத்தை நாம் தியானித்தோம். எல் எலியோன், த மோஸ்ட் ஹை காட், உன்னதமானவர், யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர். ஏன் எல் எலியோன் என்ற நாமத்தில் அவர் வெளிப்படுத்தினார் என்றால், அவர் உன்னதமான இடத்தில் இருப்பதனாலே அந்த உன்னதமான தேவன் அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர் தாழ்வில் இருக்கிற நம்மை தூக்கி அந்த உயரமான இடத்துல வைக்க அவர் விரும்புகிறார். இதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் விரிவாக தியானித்தோம். இன்று மற்றொரு தேவனுடைய நாமத்தை உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். எல் ரோய், எல் ரோயி என்ற வார்த்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6 - 13 வசனங்கள் நாம் வாசித்து தியானிப்போம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றொன்றையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர், நீ உன் நாச்சியர் அண்டைக்கு நீ திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருப்பாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மை காண்கிற ஒரு தேவன். ஆபிரகாம் கைவிட்டு விட்டான், சாராய் கைவிட்டு விட்டாள், எஜமானி கைவிட்டு விட்டாள். தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் கைவிட்டு விட்டான். இந்த அடிமை பெண் வனாந்தரத்தில் அவள் தவித்துக் கொண்டு இருக்கிறாள்.
எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் அங்குமிங்கமாக அவள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய தூதரானவர் அங்கு அவனுக்கு முன்பாக வெளிப்பட்டு, எங்கே போகிறாய், எங்கிருந்து வந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் அவளோடு கூட பேசி அவளை ஆற்றி தேற்றி தனிமையாய் இருக்கிற அந்த பெண்மணியை தேற்றி திரும்ப அந்த பெண்ணை ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் அனுப்புகிறார். என கண்பானவர்களே, இந்த அடிமை பெண் கற்போதியான பொழுது ஆபிரகாமோடு இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே சந்தோஷம் வந்திருக்கும். வேலையாட்கள், வேலைக்காரிகள், அடிமை பெண்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் வந்திருக்கும். ஆனால் திடீரென்று ஒரு நாள் இங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது சாராய் அதிகமாய் கடினமாய் நடத்தினபடியினால் அவள் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறாள். இப்பொழுது அவள் தனிமையில் இருக்கும் பொழுது யாருமே, எந்த வேலைக்காரனோ எந்த வேலைக்காரியோ அல்லது எந்த உதவியாளரோ அவளை தேடி வரவில்லை. தனிமையாய் இருக்கிறாள். கண்பான நேயர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கலாம். நீங்கள் வேலை செய்தவர்கள் எல்லாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். நீங்கள் தனிமையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு குறிப்பிட்ட அதிகாரி, நேர்மையான ஒரு அதிகாரி, அவர் அதிகாரத்தில் இருந்தார். அநேகர் அவருக்கு சல்யூட் அடிப்பார்கள், அநேகர் அவருக்கு பணிவிடை செய்வார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்த பொழுது அவர் மேல் ஆக்ஷன் எடுத்து விட்டார்கள். நேர்மையான மனிதர் தான், அதிகாரம் உள்ளவர். ஆக்ஷன் எடுத்த பொழுது அவர் வீட்டிலே அவர் அமைதலாய் உட்கார வேண்டிய, அதாவது சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்து அங்கே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இவ்வளவு நாள் அவருக்கு சல்யூட் அடித்தவர்கள், இவ்வளவு நாள் அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் யாருமே அதற்கு பிறகு அவர் வீட்டை தேடி சென்று அவரை பார்க்கவில்லை. நான் அவர் வீட்டுக்கு சென்ற பொழுது பரிதாபமாய் உட்கார்ந்திருந்தார். கதவு திறப்பதற்கு ஒரு ஆபீசர், அவரை பெட்டி தூக்குவதற்கு ஒரு ஆபீசர், அவர் சொன்னதை செய்வதற்கு அநேக ஆபீசர்கள் இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு பிரச்சனை வந்து அவர் வீட்டிலே அவர் சென்ற பொழுது வீடு தேடி யாருமே செல்லாமல் அவர் தனிமையில் அங்கே இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நிலைமை நான் பார்த்த பொழுது உண்மையிலே வேதனைப்பட்டேன். எப்படி இருந்த ஒரு ஆபீசர், எவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு ஆபீசர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து விட்டார் என்று நினைத்து பார்த்தேன். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது இப்படிதான் நமக்கு உதவி செய்தவர்கள், நம்மோடு இருந்தவர்கள் எல்லாரும் நம்ம விட்டு போய்விடுவார்கள். எல்லாரும் போன பிறகு நம்ம பேசுவதை நம் பகிர்ந்து கொள்ள கூட, அதாவது நம்முடைய கஷ்டங்களை சொல்வதற்கு கூட யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆகார் இருந்தாள். அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் நம்மை காண்கிற ஒரு தேவனாய், எல்ரோய், தன்னை காண்கிற ஒரு தேவனாய் அவர் வெளிப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் இன்று அவர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அங்கலாய்ப்பு, தவிப்பு, வேதனை, இவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற ஒரு தேவன், பார்க்கிற ஒரு தேவன். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் இருதயத்தை பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தரோ நம் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். வெளியே சொல்ல முடியாத வேதனை, வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் உங்களுக்கு இருதயத்தில் இருக்கிறதோ? எனக்கு அன்பான நேயர்களே, இன்று எல்ரோய் உங்களை காண்கிற தேவனாய் அவர் வெளிப்பட்டுகிறார். அவர் நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார். நான் இந்த செய்தியை நான் தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி என் மனதில் வந்தது. அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது லூக்கா 7 அதிகாரம் 11 - 15 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். இதை நான் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய இமேஜினேஷனை நீங்கள் பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்படியாக உங்கள் முன்பாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே நாம் பார்க்கிறோம், நாயின் என்னும் ஊருக்கு இயேசு வருகிறார். இயேசு தனிமையில் வரவில்லை, திரளான கூட்டம் அவருக்கு பின்பாக வந்து கொண்டு இருக்கிறது. திரளான கூட்டம் எப்படி வந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இங்கே இயேசு இரட்சகர், காப்பாற்றுகிறவர். அந்த நாட்களில் யூதர்கள் நினைத்தார்கள், இவர்தான், இயேசுதான் நம்மை ரோமருடைய அரசாட்சியிலிருந்து நம்மை காப்பாற்ற போகிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள்.
ஆகவே எல்லாரும் ராஜா என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ராஜா வந்து கொண்டிருக்கிறார். எப்படி வந்திருப்பார் யோசித்து பாருங்கள். எல்லாம் அமைதியில் அப்படியே நடந்து வந்திருப்பாங்க. சும்மா ஒரு கட்சி கூட்டத்தில் பார்த்தாவே சத்தம் போடுறாங்க. அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது, அதுவும் அவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டு வரும் பொழுது அந்த மக்கள் எவ்வளவு கூச்சல் போட்டிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பார்கள். அவர்கள் பாடியிருப்பார்கள், ஓசன்னா ஓசன்னா என்று பாடியிருப்பார்கள், அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடியிருப்பார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு புதுப்பாட்டை பாடிக்கொண்டே இருப்பார்கள். திரளான கூட்டம், ஒரு சில மக்கள் என்று சொல்லவில்லை, திரளான கூட்டம் இப்படி அந்த ஊருக்குள்ளே அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஊருக்குள்ள இந்த திரளான கூட்டம் வரும் பொழுது, பெரிய கூட்டம், சிறிய கூட்டம் அல்ல, பெரிய கூட்டம் இந்த ஊருக்குள் வரும் பொழுது மற்றொரு காரியம் சொல்லப்படுகிறது. லூக்கா 7:12 இவ்வாறு கூறுகிறது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். இங்கே பார்க்கிறோம். இந்த கூட்டத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒரு பக்கம் திரளான கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறது, மற்றொரு பக்கம் ஒருவன் மரித்து விட்டான், அவனை தூக்கி கொண்டு ஒரு சிறிய கூட்டம் தான் வந்திருக்கும். அந்த கூட்டம் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இது சந்தோஷமான கூட்டம், இது துக்கமான கூட்டம். இந்த துக்கமான கூட்டம் இப்பொழுது ஒரு பக்கமும், மற்றொரு பக்கம் சந்தோஷமான கூட்டமும், திரளான கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த திரளான கூட்டத்து மத்தியில் இயேசு இருக்கிறார், சந்தோஷத்தில் இருக்கிறார். நம்ம சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது யாராவது ஒரு துக்க செய்தி கொண்டு வந்தா அதை கேட்க கூட மாட்டோம். ஏன் ரோட்ல போகும் பொழுது யாராவது செத்து போன அந்த பிணங்கள் அப்படி பாட வருதுனாவே அதை பார்க்க கூட மாட்டோம். இங்கே பார்க்கிறோம், இப்படி எதிர்த்தா போல் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த மரித்து போன ஒரு மனுஷன், அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவ்வளோ கைம்பெண்ணாய் இருந்தால் ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். எனக்கு அன்பானவர்கள், இங்க ஊர் மக்கள் வெளியே வராங்க பாருங்க. ஒரு பக்கம் ஊர் மக்கள் வெளியே வராங்க, மற்றொரு பக்கம் இயேசு உள்ளே வந்து கொண்டே இருக்கிறார். இது சந்தோஷமான கூட்டம், இங்கே உள்ள கூட்டம் துக்கமான ஒரு கூட்டம். இங்கே மகனை பறிகொடுத்து ஒரு சின்ன பெண் அழுது கொண்டு வருகிறாள். வாழ்க்கையெல்லாம் அவள் நம்பிக்கையெல்லாம் அந்த ஒரே மகன்தான். அந்த மகனை நம்பிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த மகனும் மரித்து விட்டான், வேதனையில் அழுது கொண்டு இருக்கிறார். ஆண்டவரோ சந்தோஷத்தில் வந்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், இந்த துக்க கூட்டத்தை பார்த்து அவர் அப்படியே போகவில்லை, மறுபக்கம் செல்லவில்லை. ஒருவேளை கூட வந்தவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பதனாலே இந்த அப்படியே வேறு பாதையில் செல்லலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் பாருங்கள், சந்தோஷமா இருந்தாலும் இந்த பெண்மணியின் கண்ணீரை அவர் பார்த்தார். கர்த்தர் வேதவசனம் கூறுகிறது, லூக்கா 7:13 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். அதுதான் கற்பனையில் நாம் பார்க்க வேண்டும். சந்தோஷமாய் வந்து கொண்டு இருக்கிறார், அப்படியே போயிருக்கலாம். ஆனால் இங்கு அழுது கொண்டு வந்திருக்கிற அந்த பெண்ணை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் இந்த சந்தோஷமான அந்த கூட்டத்தை விட்டு அப்படியே வெளியே வருகிறார். வெளியே வந்து அந்த பெண்ணிடத்தில் வருகிறாள். வந்து சொல்கிறார், மகளே அழாதே, உன் வேதனை நான் அறிந்திருக்கிறேன். நீ தனிமையாய் வாழப்போகிறாய். எப்படி வாழப்போகிறாய் என்று நீ தவிக்கிறாய். ஒரே ஒரு மகனை நீ பறிகொடுத்து நீ தவித்துக் கொண்டு இருக்கிறாய். நான் உன்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், இந்த பெண்மணி இயேசுவிடத்தில் வரவில்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார்கள். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமடைந்தார். இவர்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஆனால் இந்த பெண்மணியோ, நாயின் ஊர் விதவையோ இயேசுவிடத்தில் வரவில்லை, இயேசுவை தேடி வரவில்லை. ஆனால் அவள் அழுது கொண்டு போவதை பார்த்து இயேசு அவளை தேடி அவர் வருகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மை காண்கிற ஒரு ஆண்டவர், நம்மை காண்கிற ஒரு ஆண்டவர், உங்களை பார்க்கிற ஒரு ஆண்டவர், நீங்கள் படுகிற சஞ்சலத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர். அவர் பார்க்கிற தேவன் மட்டுமல்ல, வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்தாராம், கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். நம்முடைய ஆண்டவர் நம் துன்பங்களில் நம்மை காண்கிற தேவன் மட்டுமல்ல, அந்த துன்பத்துக்கு காரணமானதை பார்த்து அந்த துன்பத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை மத்தியில தனிமையில் இருக்கும் பொழுது நம் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். பார்க்கிற தேவன் நம்மிடத்தை தேடி வந்து அழாதே என்று சொல்லி உங்களை கரம் பிடித்து தூக்கியும் நிறுத்துகிறார். நீங்கள் எதை இழந்து போனீர்களோ அது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நாயின் ஊர் விதவை தன் மகனை இழந்து போனாள்,
ஆனால் ஆண்டவரோ காண்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, இந்த காண்கிற தேவன் அந்த ஸ்திரீக்கு இழந்து போன மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது என்று நினைக்கலாம். ஆனால் உங்களை காண்கிற தேவன் அவர் உங்கள் வேதனை பார்த்து நீங்கள் எதை இழந்து போனீர்களோ அதை திரும்ப உங்களுக்கு தர அவர் காத்துக் கொண்டு இருக்கிறார். ஆம் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எல்ரோய் காண்கிற தேவன். வேதத்தை வாசிக்கும் பொழுது 2 நாளாகும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரும் என்றான். எனக்கு அன்பானவர்களே, இங்கே முதல் பாகம் என்ன கூறுகிறது? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக? வேதம் சொல்கிறது, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக. ஆண்டவர் எதற்காக நம்மை பார்க்கிறார்? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக. சில பிராமின் கண்களால் பார்க்கிறார்கள், அது நிமித்தம் நமக்கு சேதம் வருகிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்ப்பது எதற்காக? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக. ஆம் எனக்கு அன்பான நேயர்களே, ஆண்டவர் இந்த வேளையில் எதற்காக உங்களை காண்கிறார் தெரியுமா? அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்துவதற்காக, அந்த வல்லமையை தருவதற்காக உங்கள் மேல் பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக? வேதம் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய வல்லமை விளங்க போகிறது. அவருடைய வல்லமை வரும் பொழுது, அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வரும் பொழுது எந்த ஒரு காரியம் அற்புதம் நடக்கும். வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, மரித்து போன இயேசுவை உயிரோடு எழுப்பிட அந்த வல்லமை உங்களுக்குள் இருக்குமானால் எந்த விதமான வியாதியோ எந்த விதமான கஷ்டமோ அதிலிருந்து உங்களையும் உயிர்ப்பிக்க முடியும் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த வல்லமையை கர்த்தர் இன்று உங்களுக்கு தர காத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த வல்லமை எப்படி வருகிறது என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 கூறுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது புதிய வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை காண்கிறார். எதற்காக? உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை காப்பாற்றும்படியாக, விடுவிக்கும்படியாக, இழந்து போனதை திரும்ப தரும்படியாக அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பொறாமையோ வஞ்சகம் செய்வதற்காக அல்ல, தீமை செய்வதற்காக அல்ல. நல்ல ஆண்டவர் கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய கண்கள் உங்கள் மேல் இருப்பதனாலே ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். அவர் வல்லமை விளங்க போகிறது, உங்கள் வாழ்க்கையில் விளங்க போகிறது. அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த வல்லமை அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உலகமெங்கும் கடைசி நாட்களாக இருப்பதனால பரிசுத்த ஆவியானவரை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பான நேயர்களே, கர்த்தர் உங்களை காண்கிறார், வல்லமை தரப்போகிறார். ஆண்டவர் அந்த வல்லமின் மூலம் உங்களை உயர்த்த போகிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் இவ்வாறாக கூறுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எப்பொழுதும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எதற்காக? உங்கள் ஆண்டவர் பார்த்து, உங்கள் வேதனை பார்த்து, அவர் வல்லமையை கொடுத்து உங்களை தூக்கி விடும்படியாக அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் பெற்றெடுத்த கற்பத்தின் கனியை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கணவன் ஒருவேளை உங்களை காணாமல் இருக்கலாம், மறந்து போயிருக்கலாம், உங்கள் பெற்றோர் உங்களை மறந்திருக்கலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை மறந்திருக்கலாம், அதிகாரிகள் மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எல்ரோய், அவர் உங்களை காண்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன் என்ற வேதத்தில் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை பார்க்கும் பொழுது உம்முடைய வல்லமை எங்களுக்கு கொடுத்து எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் என்பதையும் நாங்கள் தியானித்தோம். நாயின் ஊர் விதவியின் கண்ணீரை துடைத்த அதே ஆண்டவர்
இந்த வேளையில் அடியேனோடு கூட கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அவருடைய துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர் வேதனைக்கு பதிலாக இரட்டத்தனையான சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆண்டவரே இயேசுராஜா மகிழ்ச்சி உண்டாகட்டும். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, தனிமையில் இருக்கிற பிள்ளைகளை காண்கிறவர் நீர் அல்லவா. திருமணம் ஆகாமல் வயது சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்மனை கண்ணோக்கி பாரும். இப்பொழுது நீர் காண்கிற தேவன். நீர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்களை கண்ணோக்கி பாரும். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். சீக்கிரத்தில் ஆண்டவரே அவள் வாழ்க்கையில ஆண்டவர் திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒரு வாரத்துக்குள்ள என்கேஜ்மெண்ட் முடிய கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். உம்மால் கூடும் ஆண்டவரே. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட கர்த்தாவே, குடும்பத்தில் பெற்றோரை இழந்து, அண்ணன் தங்கச்சியை இழந்து ஆண்டவரே இயேசுராஜா, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அழாதே என்று சொல்லும் ஆண்டவரே. நாயின் ஊர் விதவையை பார்த்து அழாதே என்று சொன்னீர். அதே போல் அழுது புலம்புகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து இப்பொழுது கண்ணீரை துடையும். இப்பொழுது அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பியும். இழந்து போனதை திரும்ப தாரும். இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தாரும். இழந்து போன சமாதானத்தை திரும்ப தாரும். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தரும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையில் அப்பா ஒரு அற்புதம் நடப்பதாக. விசேஷமாக ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கேன்சரை நிமித்தம் மரண படுக்கையில் படுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஆனால் நீர் ஒரு நாள் கைவிடாத ஆண்டவர். இப்பொழுது அந்த கேன்சர் படுக்கையில் இருக்கிற அந்த சகோதரி நீர் தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா விதமான ஆண்டவரே கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த பிளட்டில் உள்ள எல்லா கேன்சர் நோய்கள் மறைந்து போகட்டும். பிளட் கேன்சர் மறையும்படியா இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே இயேசுராஜா ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் அப்பா விசேஷமாக ஆண்டவரே எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பார்த்து ஆண்டவரே எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கி நல்ல ரிசல்ட் கிடைக்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். அற்புதம் நடப்பதாக. நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே நீர் காண்கிற தேவன் என்று வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. இப்பொழுது எங்களை பார்த்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுராஜா ஊழியங்களை ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபையை கட்ட முடியவில்லையே, என்ன செய்வேன் என்று அழுது புலம்புகிற அந்த போதகன் கண்ணீரை தொடையும். நீர் காண்கிற தேவன் அல்லவா. ஒரு வழியை உண்டாக்குவீராக. அந்த சபை கட்டி முடிக்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில கூட விசேஷமாக ஆர்பனேஜ் நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுராஜா, அந்த ஆர்பனேஜ் நிறுவனங்கள் எப்படி இதை நடத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நீர் காண்கிற தேவன். தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடப்பதாக. விசேஷமாக ஆண்டவரே, விதவைகளுக்கு நீர் ஆறுதல் தேர்தலை கட்டளையிடுவீராக. விதவைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான அற்புதங்கள் நடப்பதாக. விதவைகளுக்கு ஆண்டவரே வீடு வாசலை உண்டு பண்ணுவீராக. அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். எல்ரோய், உங்களை காண்கிற தேவன். அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. எனக்கு அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கடிதங்கள் மூலம், தொலைபேசியின் மூலம் உங்கள் சாட்சிகளை கேட்க ஆவலாக இருக்கிறோம். உங்களுடைய சாட்சிகள் அநேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்ரோயி, உங்களை காண்கிறவர். ஆமென். இயேசுவின் ரத்தம் என்று தமிழில் முதலாவது ஒரு புஸ்தகம் எழுதினேன். அதற்கு பிறகு இப்பொழுது Thou shall be blessed by the blood of Jesus என்கிற ஒரு புதிய புஸ்தகத்தை எழுதியிருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை இந்த புஸ்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன். The blood of Jesus forgives all our sins. The blood of Jesus removes all our sins. The blood of Jesus cleanses. The blood of Jesus atones for our sins. The blood of Jesus redeems us. The blood of Jesus gives us victory. The blood of Jesus gives us peace. The blood of Jesus redeems us from curse. The blood of Jesus protects us.
The blood of Jesus heals us. The blood of Jesus brings the presence of God. The blood of Jesus renews us. The blood of Jesus brings the covenant blessings in our life. The blood of Jesus empowers us. The blood of Jesus anoints us. The blood of Jesus gives us eternal life. என்ற இத்தனை தலைப்பில் இயேசுவின் ரத்தத்தில் உள்ள மகிமையை குறித்து எழுதியிருக்கிறேன். இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் ஒரு 3 அல்லது 4 பக்கங்கள் தான் இருக்கும். அதற்கு பிறகு ஒரு சிறிய ஜெபம் அங்கே இருக்கிறது. இதை வாங்கி இதன் மூலம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற முடியும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புஸ்தகத்தை வைத்து நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். பர நான் பிலீவருக்கு இதை கொடுத்து இதில் மூலம் இயேசுவின் ரத்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவும் அதன் மூலம் ரட்சிக்கப்படாது மிக பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பிலீவர், அதாவது விசுவாசிக்கு இது ஒரு நாலேஜ். இதில் ஆண்டவருடைய ரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு ப்ரீச்சருக்கு இது ஒரு டூல். இதை வைத்து அவர்கள் அநேக பிரசங்கங்கள் செய்ய முடியும். இது மிக எளிய முறையிலே சிம்பிள் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன். இதை வாங்கி பிரயோஜனப்படுங்கள். இது அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். இந்த புஸ்தகம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சமீபத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கின ஒரு சகோதரி இந்த வார்த்தை பிளட் ஆஃப் ஜீசஸ், இந்த வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவரிடத்துல பேசினது அவர்களை அறியாமலே வாந்தி எடுத்து அவள் உள்ள பிசாசெல்லாம் ஓடிவிட்டது. காரணம் என்ன? இந்த புஸ்தகத்தில் வல்லமை அல்ல, ஆண்டவருடைய ரத்தத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. ரத்தத்தை குறித்து நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது மிகுந்த பிரயோஜனமான ஒரு புஸ்தகம். இதை வாங்கி பிரயோஜனப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் ரத்தம் சிந்த வேண்டும், அந்த ரத்தத்தினால் நாம் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தி மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதனால் இப்பொழுது இந்த செய்தியை நாங்கள் 10 VCDயில், அதாவது 20 செய்தியை 10 VCD அடங்கிய ஒரு பேக்காக வெளியிட்டுள்ளோம். இதுதான் முதல் முறையாக இப்படிப்பட்ட பேக் நாங்கள் வெளியிடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த 10 VCDயில் இதுவரை நான் கொடுத்த எல்லா செய்திகளும் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எப்படி பாவங்களை மன்னிக்கும், இயேசுவின் ரத்தம் எப்படி பாவங்களை நீக்கும், இயேசுவின் ரத்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி பாதுகாப்பை தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி சமாதானம் தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி அதிகாரம் தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி அபிஷேகத்தை தரும், இயேசுவின் ரத்தம் எப்படி நித்திய ஜீவனை நமக்கு வழங்கும் என்பதை குறித்து தொகுத்து வழங்கியுள்ளோம். இந்த செய்தியை உங்கள் வீட்டிலே நீங்கள் போட்டு கேட்க 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 இதில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தத்தை குறித்த மகிமையை இன்னும் இன்னும் அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுதே இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார், புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார். இந்த வெளிப்பாடுகள் மூலம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் தியானிக்க 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 நிச்சயமாகவே நீங்கள் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் நாங்கள் இதை தொகுத்து வழங்கியுள்ளோம். இதை வேது எலக்ட்ரானிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்திருக்கிறார்கள். எல்லா முக்கியமான கடைகளில் இந்த VCD இருக்கும். இதை வாங்கி நீங்கள் பிரயோஜனப்படுங்கள். இதை வாங்குவது நிமித்தம் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.